உங்க மொபைல்ல கால் யார் கூடயாவது பேசிட்டு அந்த கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிட்டீங்களா? அத திருப்பி எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இல்ல வேற யாராவது இந்த மாரி டெலீட் பண்ணியிருந்தா கூட ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க யார் யார் கூட பேசுறீங்க அப்படின்றத நீங்க கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணா கூட, இந்த அப்ளிகேஷன் மூலியமா யார் வேணா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அத எப்படி பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது? வேற யாராவது பார்த்துட்டு இருந்தா அத எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஜியோவோட அஃபிஷியல் அப்ளிகேஷன்லயே பார்க்க போறோம். Play Storeலயே இந்த அப்ளிகேஷன் இருக்கு. எந்தவித இல்லீகல் மெத்தடும் கிடையாது. அஃபிஷியல் மெத்தட்லயே இது எப்படி ஸ்டாப் பண்றது தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு என்னைக்கு கால் ஹிஸ்டரி உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அன்னைக்கு டேட்டோட கால் ஹிஸ்டரி எல்லாம் வந்துடும். டெலீட் பண்ணியிருந்தா கூட காட்டும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போவே வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டால் பட்டன் இல்லைன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாக்ஸில் நீட் கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்கள். NEEDKI இப்படி சர்ச் பண்ணிங்கன்னு இந்த வெப்சைட் போங்க. அதில் ஜியோ கால் ஹிஸ்டரின்னு போட்டு இந்த போஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஜியோன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அங்கே இந்த போஸ்ட் வரும். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஜியோவோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. எந்த நம்பரோட கால் ஹிஸ்டரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. உங்கள் நம்பர்னா உங்கள் நம்பர், இல்லை வேறு நம்பர்னா வேறு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் கீழே போங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மொபைல் நம்பர் என்ன, டேட்டா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாள் வேலிடிட்டின்லாம் இருக்கும். அதில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செக் யூசேஜ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி யார் யார் கூடலாம் பேசியிருக்கீங்க அப்படின்ற கால் ஹிஸ்டரி எல்லாம் இங்கே வந்துடும். டெலீட் பண்ணியிருந்தா கூட இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுவே நான் ஒரு மாதத்தோட கால் ஹிஸ்டரி வேணும்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். அதில் 7 நாளா 15 நாளா 30 நாளான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் கஸ்டம் டேட் கொடுத்து எந்த டேட்லேருந்து, அதாவது போன மாதம், அதுக்கு முன்ன மாதம், எந்த மாதமாக இருந்தாலும் ஸ்டார்டிங் டேட்டு 1, முடிகிற டேட்டு 30. ஸோ ஒரு மாதத்துக்கான டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே இருக்கிற 30 டேஸை மட்டும் கிளிக் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை பார்க்கணுமான்னு கேட்டிருப்பாங்க. நான் வியூ ஸ்டேட்மெண்ட் எனக்கு பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னால வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா போதும். லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த சிம் கார்டு யார் பேரில் இருக்குது, என்ன அட்ரஸில் இருக்குது, எவ்வளோ நாள் இன்னும் வேலிடிட்டி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதில் யூசேஜ் சார்ஜஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் கால் டீட்டெயில்ஸ் வேணுமா, எஸ்எம்எஸ் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம், எஸ்எம்எஸும் பார்த்துக்கலாம். கால் ஹிஸ்ட்ரி கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் வருது பாருங்கள். நான் இது சிம் டைலரில் இல்லை, இந்த அப்ளிகேஷனில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் காட்டும். ஒரு கால் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணோன்னா அந்த கால் ஹிஸ்ட்ரி கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்குன்றதும் பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் அதை டவுன்லோடுன்றதை கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். எப்போ வேணால் கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி வேணும்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் கால் ஹிஸ்ட்ரியை இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டு மேலே போயிட்டு லாக் அவுட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். லாக் அவுட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு யாராவது இந்த மாதிரி லாகின் பண்ணி உங்கள் கால் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணி லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருமே உங்களோட கால் ஹிஸ்ட்ரியை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. இப்போவே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா உங்கள் மொபைல் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நீட் கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா ஜியோ கால் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.